என் குடும்பத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்கவர் தனுஷ். அவருக்கு தனுஷுங்கிற பேரை விட்டுட்டு மன்மதராசான்னு பேர் வச்சது இவர் தான் அப்படிங்கிறது எனக்கு இவரை சந்திச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு அந்த பேர் தான் இருக்குது. மன்மதராசான்னு அந்த பாட்டு தான் அவருக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டு. அந்த பாட்டை பார்த்துட்டு தான் இவர் ஒரு ஹீரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் இவர். இதில் உங்களுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றியா. அந்த படம் வெளியே வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்போ வந்து ஐயா வந்து ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவான செய்தி இது. அது பாராட்டு கூட்டம் நடந்தது. அந்த பாராட்டு கூட்டத்தில் வந்து ஐயா வந்து காதல் கொண்டேனுக்கும் திருடா திருடி ரெண்டுக்கும் சேர்த்து வைக்கல பாராட்டு கூட்டம். காதல் கொண்டேனுக்கு தான் நடக்குது விழா. ஆனால் அந்த கூட்டத்தில் இந்த திருடா திருடியும் அந்த நேரத்தில் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே அந்த படத்திலிருந்து 4 கலைஞர்களை மட்டும் கூப்பிட்டார். ஒருத்தர் வந்து இயக்குனர், இன்னொருத்தர் வந்து இசையமைப்பாளர், அப்புறம் வந்து ஒளிப்பதிவாளர், அதுக்கப்புறம் பாடலாசிரியர். நாங்கள் 4 பேரும் போயிருக்கோம். இந்த மேடையில் தொகுத்து வழங்குறவங்க வந்து சொல்லும் பொழுது என் பேரை அன்றைக்கி தெரியாது இல்லையா, நான் வெறும் 6 பாட்டு தானே சினிமாவில் எழுதியிருக்கேன், என் பேரை விட்டுட்டாங்க அவங்க. ஆனால் மேடையில் இருந்த ஐயா வந்து ஓடி வந்து தொகுப்பாளரை தள்ளிவிட்டு அந்த பாடலை எழுதின பாடலாசிரியர் யுகபாரதியை அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு 16-17 வருடத்திற்கு முன்பு. மறுபடியும் இந்த மேடையில் 16 வருடத்திற்கு பிறகு என் பெயரை அவர் அழைத்திருக்கிறார். மிக்க நன்றி ஐயா, நீங்கள் வந்திருந்து இவ்வளோ தூரம் சிறப்பிச்சதுங்கிறது நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது, இது கடமை.